உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோடு பயணம் நமக்கு மிக மிக இனிமையானதாக இருக்கிறது. தினமும் கண்களை திறப்பதாக இருக்கிறது, மனசுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சுவதாக இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நாம் நிறைய உணர்ந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல், பொதுவாக வள்ளல் பிரான் தத்துவார்த்த நிலையிலும் கவிதைகளை கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பாடல்களையும் கொடுத்திருக்கிறார். இப்படி நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாச்சு, ஞானி ஆயாச்சு, சித்தர் ஆயாச்சு, சித்த புருஷர் ஆயாச்சு, அதனால் என்னை பற்றி நான் உயர்வாகத்தான் பாடிக்கொள்வேன், உயர்வான விஷயங்களைத்தான் சொல்வேன் அப்படின்ற நிலையில் வள்ளல் பிரான் இருந்ததே இல்லை. அதனால் தன்னுடைய குணங்களாக அவர் சொல்லும்போது தன்னை மிக மிக இழிவான ஒரு மனிதராக காட்டிக்கொள்வதில் அவர் முன்னிலையில் நிற்கிறார். தன்னிடம் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை கூட அவர் அதை கரும்புள்ளி என்று சொல்கிறார். ஆனால் அந்த கரும்புள்ளியிலிருந்து மீண்டு வந்தவராகத்தான் நாம் வள்ளல் பிரானை பார்க்கிறோம். அந்த கரும்புள்ளிகளை கூட பாடலில் அவர் பொதிந்து வைத்து கொடுக்கிறார் என்றால் எதற்காக அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த கரும்புள்ளிகள் எல்லாம் நம்மகிட்டையும் இருக்குது. நாம் அந்த கரும்புள்ளியிலிருந்து வெளியில் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? வள்ளல் பிரான் எதை செய்தாரோ அதை நாமும் பின்பற்றினால் நிச்சயமாக அந்த கரும்புள்ளியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் வள்ளல் பிரான் இந்த மாதிரியான பாடல்களையும் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடலை பார்க்கலாமா? உரியிலே தயிரை திருடி உண்டனன் என்று ஒருவனை உரைப்பதோர் வியப்போ, குறியிலே அமைத்த உணவெல்லாம் திருடி கொடுபோய் உண்டனன், பருப்பு கரியிலே பொதித்த கரியிலே கூட்டு கரியிலே கலந்த பேராசை வெறியிலே உனையும் மறந்தனன், வயிறு வீங்கிட உண்டனன் என் தாய். 6ஆம் திருமுறையில் 3856வது பாடலாக இதை கொடுக்கிறார். 6ஆம் திருமுறைக்கு வந்த பின்பும் தான் என்னவெல்லாம் செய்தான், 6ஆம் திருமுறைக்கு வந்த பின்பும் தான் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுத்திருக்கிறார். பொதுவாக புராண கதைகளில் சொல்வாங்கள்ல, உரியில் இருந்த வெண்ணெயை திருடி தின்ற அந்த கதையெல்லாம் புராணத்தில் படித்திருக்கிறோம், இதிகாசங்களில் கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கதையை வியப்பாக நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த மாதிரி இருந்த ஒருவர் எந்த நிலைக்கு வந்து சேர்ந்தாருங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதனால் வள்ளல் பிரானும் இது மாதிரிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நாமும் அந்த நிலையிலேயே குறுகி நின்றுவிடக்கூடாது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இது. மிக முக்கியமாக அந்த புராண கதைகளை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா, அந்த புராண கதைகளை நீங்கள் வியந்து பேசுகிறீங்க, நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க. உரியிலே தயிரை திருடி உண்டனன் என்று ஒருவனை உரைப்பதோர் வியப்போ. இந்த புராண கதை நமக்கு நல்லா தெரியும். வெண்ணெயை திருடி உண்டது, தயிரை திருடி உண்ட அந்த கதையெல்லாம் நாம் ஒரு இறைவன் செய்தார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது என்ன பெரிய வியப்பா அப்படின்னு கேட்குறார் வள்ளல் பிரான். அப்படின்னா வள்ளல் பிரான் என்ன செய்தாருங்கிறத அடுத்த வரிகளில் சொல்கிறாரு. இதில் மிக முக்கியமாக நாம் உணர வேண்டியது, தன்னுடைய கருப்பு பக்கங்களை அல்லது தன்னுடைய கரும்புள்ளிகளை தான் எதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தேன் என்பதை சொல்லுகின்ற வாக்கியங்களாகத்தான் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறியிலே அமைத்த உணவெல்லாம் திருடி கொடுபோய் உண்டனன். வீட்டில் உணவை சமைத்து விட்டு பாத்திரங்களில் அடுக்கி அடுக்கி வைத்து குறியிலே வைத்த உணவெல்லாம் அப்படின்னா, இந்த பாத்திரம் அவியலுக்கு, இந்த பாத்திரம் சாம்பாருக்கு, இந்த பாத்திரம் ரசத்துக்கு, இந்த பாத்திரம் தயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வகையான உணவுக்கும் பாத்திரத்தை தனித்தனியாக வைத்திருப்பது வழக்கம். அப்படி குறித்து வைத்த அந்த பாத்திரத்தில் இருந்த உணவை எல்லாம் எடுத்துட்டு போய் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறார். பருப்பு கரியிலே பொதித்த கரியிலே கூட்டு கரியிலே கலந்த பேராசை வெறியிலே. பருப்பு கறியை சாப்பிட்ருக்கேன், பொதித்த கறியை சாப்பிட்ருக்கேன், கூட்டு கறியை சாப்பிட்ருக்கேன், இது மேலெல்லாம் கலந்த பேராசையில் அப்படிங்கிறாரு. இந்த உணவின் மீது எனக்கு இருந்த பேராசையில் நான் பல விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படின்றும் தெளிவாக சொல்கிறார். அதனால தான் முதல்ல குறியிலே வைத்த கரியிலே அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன்னா இந்த பாத்திரத்தை திறந்தா இந்த பொரித்த கறி கிடைக்கும், இந்த பாத்திரத்தை திறந்தா இந்த பருப்பு கறி கிடைக்கும், இந்த பாத்திரத்தை திறந்தா இந்த தயிர் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே நிறைய பழகியாச்சு. காரணம், நான் திரும்ப 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 3 வேளை மட்டுமல்ல 30 வேளை கூட இந்த பாத்திரங்களிலிருந்து உணவை பேராசையோடு எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு வள்ளல் பிரான்
சொல்கிறார் என்றால், அந்த காலகட்டத்தில் வள்ளல் பிரான் உணவில் மட்டுமே வாழ்க்கையின் குறியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பாடல் இது. ஆனால் உணவை மட்டுமே உண்டு வெறும் பொதியாக வாழ்ந்திருந்த அந்த காலகட்டத்திலிருந்து நான் என்னை மீட்டெடுத்து கொண்டேன், நானே மீண்டு விட்டேன் என்று சொல்கின்ற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது. இப்படி திரும்ப திரும்ப உணவு என்கின்ற பேராசையோடு இருந்து எதை மறந்தார் வள்ளல் பிரான்? கலந்த பேராசை வெறியிலே உனையும் மறந்தனன், வயிறு வீங்கிட உண்டனன் என் தாய். உனையும் மறந்தனன், அம்மாவையும் மறந்தாச்சுன்னா, அம்மான வள்ளல் பிரான் சொல்லுவது தன்னை பெற்றெடுத்த தாயை மட்டும் அல்ல, என் தாய் உன்னையும் மறந்தனன் அப்படிங்கிறாரு. அதாவது மனசுக்குள் கருணை, இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளைத்தான் வள்ளல் பிரான் இதில் தாயாக உருவகித்து சொல்கிறார். ஏன்னா நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம், என் தாயை மறந்தனன் என்று அவர் சொல்லுகின்ற பாடல்களில் எல்லாமே இரக்கத்தை, கருணையை, மற்றவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற அக்கறையைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார். தாயை இந்த உணர்வுகளின் அடையாளமாக, உவமையாக சொல்லுகின்றது நம்முடைய வள்ளல் பிரானின் வழக்கமாக இருக்கிறது என்பதை அவருடைய பாடல்களில் நிறைய பார்த்தாச்சு. அதனால் நான் உணவின் மீது பேராசை கொண்டு உன்னை மறந்துட்டேனே அம்மா அப்படின்னு வருத்தப்படுறார். பிறந்த உயிர்கள் யாராவது தாயை மறந்துவிட முடியுமா? இல்லை. அப்படி மறக்கின்ற நிலை வந்தால் அதற்கப்புறம் அவர்கள் விடுகின்ற சுவாச காற்றெல்லாம் மூச்சு காற்றாக இருக்க முடியுமா? அப்புறம் அவர்கள் எவ்வளவு நீளமாக வாழ்ந்தாலும் அதை வாழ்க்கை என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் தன்னை 10 மாதம் சுமந்து தாய்ப்பால் கொடுத்து கனவுகளோடு வளர்த்தெடுத்த அந்த தாய் தான் நம்முடைய இருப்பின் மூல விதை. அப்படிங்கும்போது அந்த தாயையே மறக்கக்கூடிய ஒரு நிலை வருமானால் அதற்கு பெயர் வாழ்க்கையே இல்லை என்பதை வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறாரு. மிக குறிப்பாக உணவின் மீது பேராசை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது உணவு மட்டுமல்ல, வாய் ருசி அல்லது இந்த மாதிரியான உணவின் மீது கொண்ட ருசி, அந்த ஐம்புலன்களின் இச்சை என்பதைத்தான் அவர் சொல்கிறார். ஐம்புலன்களின் இச்சை அதிகமாக இருந்தபோது நான் கருணையை மறந்தேன், தாயின் அடையாளமாக இருக்கக்கூடிய இரக்கத்தை மறந்தேன், தாயின் அடையாளமாக இருக்கக்கூடிய அக்கறையை மறந்தேன், தாயின் அடையாளமாக இருக்கக்கூடிய அன்பை மறந்தேன், தாயின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரன்பை மறந்தேன். அப்படி உணவின் மீது இச்சை கொண்டு ஐம்புலனுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்த பின்புதான் எனக்கு அன்பின் அடையாளம் தெரிந்தது, அன்பின் முக்கியத்துவம் தெரிந்தது, பேரன்பின் முக்கியத்துவம் தெரிந்தது. அதுதான் அந்த ஜீவகாருண்யமாக வடிவெடுத்தது என்று அன்பாக, பேரன்பாக நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நமக்கு வள்ளல் பெருமான் இதை சொல்லி கொடுக்கிறார் என்றால் நாம் நிச்சயமாக மறுக்கவே முடியாது. இந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் மீண்டு வர வேண்டும். அந்த கூட்டுக்கரியிலே, அந்த பருப்பு கரியிலே, அந்த கரியிலெல்லாம் நாம் ஆசையாக, பேராசையாக இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை ஆகாது. அன்பின் மீது பேராசை என்றைக்கு கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் வாழ துவங்குகிறோம். அன்றைக்குத்தான் நம்முடைய சுவாச காற்று அர்த்தமுள்ளதாகிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல்தான் இந்த பாடல். நிச்சயமாக நம்முடைய மனசுக்குள் அன்பை மலர்த்துகின்ற ஒரு பாடலாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். பாசத்தை பொங்க வைக்கின்ற ஒரு பாடலாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். பேரன்பை விதைக்கக்கூடிய பாடலாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அப்படியே அதை இறுக பற்றி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.